This video sponsored by EduQuest. The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor-made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. ஹலோ மக்களே, நம்ம சேனலில் புனித அருளப்பர் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு பற்றி பார்க்க போகிறோம். புனித யோவான் தான் புனித அருளப்பர். புனித யோவான் அல்லது புனித அருளப்பர், ஆங்கிலத்தில் செயின்ட் ஜான். இயேசு கிறிஸ்துவின் 12 திருத்தூதர்களில் ஒருவர். இவர் இயேசுவின் அன்பு சீடர் ஆவார். கிறிஸ்தியல் கொள்கைகளை கொண்ட யோவான் நற்செய்தியை இவர்தான் எழுதினார் என்று பாரம்பரியமாக நம்பப்படுகிறது. இவர் கிறிஸ்தவ திருச்சபையின் தொடக்க காலத்தில் இருந்தே புனிதராக போற்றப்படுகிறார். புனித யோவான் கலிலேயாவை சார்ந்தவர். இவரது தந்தை பெயர் செபதேயு. இயேசுவின் திருத்தூதர்களில் ஒருவரான பெரிய யாக்கோபு இவரது சகோதரர் ஆவார். இவர்கள் மீன்பிடிக்கும் தொழிலை மேற்கொண்டிருந்தனர். முதலில் திருமுழுக்கு யோவானின் சீடராக இருந்த யோவான், அதாவது புனித அருளப்பர், அவரது வழிகாட்டுதலின்படி இயேசுவை பின்பற்றினார். இயேசு தனது 12 திருத்தூதர்களில் ஒருவராக புனித அருளப்பரை ஏற்றுக்கொண்டார். இயேசு, அதாவது புனித அருளப்பர் தான் யோவான், இயேசு யோவானையும் அவர் சகோதரர் யாக்கோபையும் இடியின் மக்கள் என்று அழைத்தார். திருத்தூதர்களிலே மிகவும் இளையவராக யோவான் இருந்தார். எனவே இயேசு இவரை மிகவும் அன்பு செய்தார். இயேசுவின் உருமாற்றம் உள்ளிட்ட முக்கிய நிகழ்வுகளில் உடனிருந்த 3 திருத்தூதர்களுள் யோவானும் ஒருவர். இறுதி உணவின் போது இவர் இயேசுவின் மார்பில் சாய்ந்திருந்ததாக யோவான் நற்செய்தி குறிப்பிடுகிறது. இயேசு திருப்பாடுகளின் போது இவர் தைரியமாக அவரை பின்தொடர்ந்து சென்று சிலுவை அடியில் நின்றார். அதன் விளைவாக தனது தாய் மரியாவை பாதுகாக்கும் பொறுப்பை இயேசு யோவானிடம் அளித்தார். இயேசுவின் விண்ணேற்றத்திற்கு பிறகு திருத்தூதர் பேதுருவோடு இணைந்து சிறிது காலம் எருசலேமில் நற்செய்தி அறிவித்த யோவான், மரியாவின் விண்ணேற்புக்கு பின்னர் எபேசு நகருக்கு சென்று போதித்தார் என்று நம்பப்படுகிறது. ரோம பேரரசன் தொமீசியன் காலத்தில் இவர் கொதிக்கும் எண்ணெய் கொப்பரையில் போடப்பட்டும் எத்தீங்கும் இன்றி உயிர் பிழைத்ததாக கூறப்படுகிறது. அதன்பின் பத்மு தீவுக்கு நாடு கடத்தப்பட்ட யோவான் அங்கேயே மரணம் அடைந்தார். யோவானின் திருப்பண்டங்கள் எதுவும் கிடைக்காததால் இவரும் உடலோடும் விண்ணகத்திற்கு எடுத்து கொள்ளப்பட்டிருக்கலாம் என்று நம்பிக்கை நிலவுகிறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.